கையலோட வீடு இந்த ஸ்ட்ரீட்னு தெரியும். இதுல எந்த வீடு? அக்கா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இங்க கையலோட வீடு எங்க இருக்கு? எந்த கையில? கள்ள காதலனுக்காக கட்டின புருஷனை கொன்னாலே அந்த கேவலமான பாவி மக வீடா? அதோ அந்த பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஏய் நில்லு, என்ன சொன்ன இப்ப நீ? அந்த கேவலமான வீடு இங்கதான் இருக்குன்னு சொன்னேன். இன்னொரு தடவை என் ஃப்ரெண்ட பத்தி தப்பா பேசினா அடிச்சு பல்லகளையும் கைட்டு உடைச்சிருவேன். கையை வாங்குற அந்த ஒழுக்கம் கெட்டவளுக்கு நீ வக்காலத்தா? அவ ஒழுக்கம் கெட்டவனு நீ பாத்தியாக்கும். நானா சொல்றேன், ஊரே சொல்லுது. ஊரு 1000 சொல்லும். உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம ஒரு பொண்ணு பத்தி இப்படிதான் கேவலமா பேசிட்டு இருப்பியா நீ? நீயும் ஒரு பொம்பளை தானே, ஒரு பொண்ணு பத்தி தப்பா பேசுவியா? உனக்கு மனசாட்சின்னு எதுவும் இல்ல? ஏய் வா போன்னு பேசுன, அவள் தான் உனக்கு சொல்லிட்டேன். என் கையில பத்தி தப்பா பேசினேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கிளம்பு. அந்த மானம் கிட்டவளுக்கு இவ ஒரு சப்போர்ட். வாய மூடு. உன் லட்சணத்தை பத்தி உன் வீட்டை போய் கேட்டாதான் தெரியும். கிளம்பு. சரிதான் போமா. ஏய் நீ முதல்ல போ. ஒரு நல்லவளை பத்தி தப்பா பேசினா உன் நாக்கு அழுகிடும். ஆளப்பாரு. அண்ணி இந்தாங்க. குடிச்சண்ணி. ஷாலினி யாருன்னு பாரு. பாக்குறேன். யார் நீங்க? என்ன வேணும்? நான் கையலோட ஃப்ரெண்டு சக்தி. கையில இருக்காங்களா உள்ள? இருக்காங்க. நான் உள்ள வரலாமா? ஐயோ ஏன் இப்படி கேக்குறீங்க? உள்ள வாங்க. வாங்க. ஒரு நிமிஷம். எதுக்கு கதவை மூடுறீங்க? இல்ல அது வந்து நீங்க எதுக்கு கதவை மூடுறீங்கன்னு தெரியும். கதவை திறந்தே வைங்க. இனி யாருக்கும் பயப்பட வேண்டாம். வாங்க. வணக்கம்மா. அத்தை இவங்க கையிலனியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. அண்ணிய பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்குங்களா? நீ அம்மா நான் சக்திமா. கையல் கூட ஒன்னா படிச்ச பொண்ணு தானே? பரவாயில்லையம்மா, இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க என்ன? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. என்னம்மா நீ, உன்னை எப்படி மறக்க முடியும் என்னால? கையல் மாதிரி நீயும் எனக்கு மக மாதிரி தானே? மா என்ன மக மாதிரின்னு சொல்றீங்க? மாதிரிலாம் இல்ல, இப்பவும் நான் உங்க மகதான். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நீயும் என் மகதான். அது ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறேன்ல, அதான் சட்டுன்னு ஞாபகம் வரல. தனோ இது யாருன்னு தெரியுதா? கையல் கூட ஒன்னா ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு. கையலும் சக்தியும் எப்பவும் ஒன்னாதான் இருப்பாங்க. அப்படியா? மூர்த்தி, சக்திய ஞாபகம் இருக்காடா? பார்த்த ஞாபகம் இருக்குமா? நல்லா இருக்கேமா? நல்லா இருக்கேனே.
அண்ணே நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ இருக்குமா, ஆனா இன்னும் ஏன் இருக்குன்னு தான் தெரியல. என்னங்க இத்தனை வருஷம் வராத பொண்ணு வந்திருக்க. உன்னை சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட வான்னு வரவேற்க முடியாத சூழ்நிலையில இருக்கோம்மா. தப்பா எடுத்துக்காத, மன்னிச்சிரு. மா என்னம்மா நீங்க எங்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்பதானே உங்க பொண்ணுன்னு சொன்னீங்க, என்கிட்ட யாரோ மாதிரி மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க. மா இது என் வீடுமா. என் அம்மாவையும் என் ஃப்ரெண்டையும் நான் பார்க்க வந்திருக்கேன். இதுல நீங்க என்ன தனியா கூப்பிடுறதுல என்ன இருக்கு? அம்மா, நான் இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுதாம்மா வந்திருக்கேன்.